நடந்து முடிஞ்ச கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான போட்டியில ஜாஸ் பட்லருடைய அதிரடி சதம் காரணமா கடைசி பால்ல ஆர்ஆர் அணி திகில் வெற்றி பெற்றாங்க. இந்த போட்டியில சுனில் நரேன் அவர்கள் அவருடைய முதல் ஐபிஎல் சதத்தை பூர்த்தி பண்ணார். ஜாஸ் பட்லர் இந்த வருடம் அவருடைய இரண்டாவது சதத்தை பூர்த்தி பண்ணார். இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு சுனில் நரேன், ராமன் பவல், ஜாஸ் பட்லர் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு பேசிய சுனில் நரேன், நான் சதம் அடிக்க கம்பீர் தான் காரணம். கம்பீர் அவர்கள் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு ஓப்பனிங் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் எனக்கு கான்பிடென்ட் கொடுத்தார். சோ அதனாலதான் நான் கேகேஆர் அணிக்காக ஓப்பனிங்ல தற்போது சிறந்த முறையில விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சுனில் நரேன் கடந்த 5 சீசன்ல அடிச்ச மொத்த ரன்னை இந்த சீசன்ல கேகேஆர் விளையாண்ட 6 போட்டியில அடிச்சு ஓப்பனிங் வீரரா தற்போது கெட்டு காட்டிட்டு இருக்கார். அடுத்ததான் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு பேசிய வெஸ்ட் இண்டீஸ் அணியுடைய கேப்டன் ராமன் பவல், இந்த போட்டியில கொல்கத்தா அணியை சேர்ந்த பவுலர் நரேன் எனக்கு சூழலுக்கு ஏற்றார் போல ஃபீல்டிங்லாம் செட் பண்ணி என்னுடைய பலவீனத்துக்கு பந்து வீசினார். ஆனா நான் என்னுடைய பலமான சாட்டை ஆடினேன். அது ராஜஸ்தான் அணி இந்த மேட்ச்ல வெற்றி பெற உதவுனுச்சு. கடந்த 12 மாதமா சுனில் நரேனை வெஸ்ட் இண்டீஸ் T20 உலகக்கோப்பை அணியில விளையாட வைக்கிறதுக்காக அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கோம். ஆனா அவர் எங்களை தவிர்க்கிறாரு. அவருடைய நெருங்கிய நண்பரான பொல்லார்ட், பிராவோ, பூரான் உள்ளிட்ட வீரர்களை வைத்து T20 உலகக்கோப்பை வெஸ்ட் இண்டீஸ் அணியில உங்களை தேர்வு பண்றோம், நீங்க விளையாடுங்கன்னு அவர்கிட்ட பிரஷர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அதை ஏற்று வெஸ்ட் இண்டீஸ் T20 உலகக்கோப்பை அணியில நரேன் விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி விளையாண்டா எங்க அணியுடைய பலம் கூடுதல் பலமா இருக்கும். ராஜஸ்தான் அணி சிறந்த முறையில போயிட்டு இருக்கு. இதே போல இந்த தொடரை முடிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்னு ராமன் பவல் பேசிட்டு போயிட்டாரு. அடுத்ததான் இந்த போட்டியில சதம் அடிச்சு கடைசி பால்ல ஆர்ஆர் அணியை வெற்றி பெற வைத்த ஜாஸ் பட்லர் போட்டி முடிஞ்சதுக்கு பிறகு மேன் ஆஃப் த மேட்ச் அவர் வாங்கினதுக்கு பிறகு பேசினாரு. என்னை பொறுத்தவரையில என் மனதுல நெகட்டிவ் எண்ணத்தை தோன்றும் போதெல்லாம் நான் நேர்மறையா பாசிட்டிவ் சிந்தனைகளை சிந்திக்க தொடங்குவேன். அதுதான் என்னைய இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு. நான் ஃபார்ம் அவுட்ல இருக்கும்போது நான் பல விஷயங்களை நினைக்காம பயிற்சியில ஈடுபடுவேன். தீவிர பயிற்சியில ஈடுபடும் போது நம்ம ஃபார்மை திரும்பி கொண்டு வரலாம். ஐபிஎல் தொடர்ல பல போட்டிகள்ல வினோதமான சம்பவங்கள் நடந்திருக்கு. டோனி, விராட் கோலி போன்ற வீரர்கள் ஐபிஎல் போட்டியில கடைசி வரையும் களத்துல நம்பிக்கையா நின்று இது போல போட்டிகளை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அதே போல நானும் விளையாடணும்னு நினைச்சுதான் இந்த போட்டியில விளையாண்டேன். அதுதான் எனக்கு கை கொடுத்தது. நான் ஃபார்ம் அவுட்ல இருக்கும் போதெல்லாம் என்னைய மீண்டு கொண்டு வர சங்ககாரா என்கிட்ட பல விஷயங்கள் பேசுவாரு. நான் பண்ண தவறு என்ன, ஏன் தவறான ஷாட் ஆடுறேன் அப்படிங்கிறது குறித்து நிறைய விஷயம் பேசுவாரு. சங்ககாரா என்னிடம் பேசி என்னைய ஃபார்முக்கு கடந்த சில வருடங்களா கொண்டு வந்துட்டு இருக்கார். சங்ககாரா கூட நான் கடந்த சில வருடங்களா பயணிக்கிறது என்னுடைய ஃபார்மையே மாத்திருக்கு, என்னுடைய பேட்டிங் அணுகுமுறையையும் மாத்திருக்குன்னு ஜாஸ் பட்லர் சொல்லியிருக்காரு. ஸோ ஜாஸ் பட்லர், ராமன் பவல், நரேனுடைய இந்த ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.